கேரளாவுல மரவள்ளிக்கிழங்க கப்பன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மரவள்ளிக்கிழங்க தான் அவங்க விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. கோழிக்கறிய மரவள்ளிக்கிழங்கோட சேர்த்து பிரியாணியாவும் செஞ்சு சாப்பிடலாம். இது கேரளாவுல பிரபலமான உணவுல ஒண்ணு. இத கோழிக்கறி கப்ப பிரியாணின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பிரபலமான கோழிக்கறி கப்ப பிரியாணி செய்யறதுக்காக 3/4 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டோம். கிழங்குல இருக்க தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துட்டு சுத்தமா கழுவி எடுத்துக்குவோம். கழுவுன கிழங்கு இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்குவோம். கிழங்குக்கு நடுவுல இருக்க வேறு பகுதி சாப்பிடும் போது தொந்தரவா இருக்கும், அது மட்டும் தேவையில்லை. துண்டு துண்டா நறுக்கின கிழங்க வேக வச்சுக்க போறோம். கிழங்கு கூடவே கொஞ்சம் உப்பை சேர்த்து கிழங்க வேக வச்சிருவோம். மரவள்ளி கிழங்கு இப்ப அருமையா வெந்துடுச்சு. அதுல இருக்க தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துருவோம். ஒன்றரை தேக்கரண்டி கொத்தமல்லி, 12 வரமிளகாய், 2 பட்டை, 6 லவங்கம், அரை தேக்கரண்டி சோம்பு இதெல்லாத்தையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். வரமிளகாய வறுக்கும் போது நெடி வராம இருக்க என்ன செய்யணும்ன்ற சரியான பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இதுக்கு பதில் தெரிஞ்சிருக்குன்னு பாப்போம். இப்ப 4 தேக்கரண்டி எண்ணெயில கொஞ்சம் சோம்பு, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 200 கிராம் நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குவோம். இப்ப அரை தேக்கரண்டி மஞ்சள், அரைச்சு வச்சிருந்த மசாலா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 2 தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கினதும் 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வச்சிருந்த கோழிக்கறியை சேர்த்துக்குவோம். இப்ப 1 லிட்டர் தண்ணியை ஊத்தி கோழிக்கறியை நல்லா வேக வச்சிருவோம்.
கோழிக்கறி இப்ப நல்லா வெந்துருச்சு. வேக வச்சு எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்க இப்ப சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட கிழங்க கறியோட சேர்த்து நல்லா கலக்கிட்டு இறக்கிடுவோம். கோழிக்கறி கப்ப பிரியாணி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. எலும்பில்லாத கோழிக்கறியை சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும் போது சிரமம் இருக்காது.